காலை வணக்கம் நண்பர்களே. இது நம்மளுடைய வாழ்க்கையுடைய பயணத்தில் 63வது நாள் நினைக்கிறேன். இன்றைக்கி எந்த ஒர்க் அவுட்டும் கிடையாது. பிகாஸ் அப்பாவை கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் இட்டுட்டு போகிற வேலை இருக்குது. அதனால் காலை எழுந்த உடனே பொறுப்பாக காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு பாலை போட்டு குடிச்சிட்டு அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போயாச்சு. அப்பாவுக்கு பிரச்சனை கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லிட்டாங்க. அதனால் அங்கே இருந்த ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 10:30 மணிக்காக வீட்டுக்கு வந்துட்டு மம்மி மதிய உணவுக்காக காடை குழம்பு செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. அதனால் காடையை வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே காலை உணவும் முடிச்சுட்டு நண்பர்களே தம்பி வேலைக்கு கிளம்பிட்டேன். வேலை கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால தான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கு கிளம்புறேன். டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. துட்டு கேட்க வேலைக்கு போவோமா? ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் காலையில் சொன்ன மாதிரியே காடைக்கறி குழம்பு தான் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஒரு கட்டலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். பட் ஆனால் என்ன பண்ணுறது, தம்பி இன்றைக்கி டிப்ரெஷன் மூடுக்கு போயிட்டேன். அதனால் சரியாக சாப்பிட கூட இல்லை. அப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் சோஷியல் மீடியா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 7:30 மணி ஆன உடனே ஒரு 3 ஆர்டர் பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த 3 ஆர்டர் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகிடும். சரி, அதனால் போயிட்டு ஒரு 3 ஆர்டரை பார்த்துட்டு வந்துட்டேன். மறுபடியும் வீட்டுக்கு வந்ததும் இரவு உணவு முடிச்சுட்டு இன்றைக்கான எடிட்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். தூங்குறதுக்கு முன்னாடி இப்போலாம் ஒரு மேட்ச் போடாமல் தூங்குறதே இல்லை. அதனால செஸ் கேம் ஒரு 2-3 மேட்சை விளையாடிட்டு நானும் தூங்கணும். பார்த்துக்குங்க 12:01 ஆச்சு. எத்தனை தான் ஆச்சுன்னே சொல்லிட்டு தெரியல. தம்பி டிப்ரெஷன் நிலைமைக்கு போனதால நடுவில் அப்பப்போ ஏஞ்சிட்டேன். சரியான தூக்கம் கூட கிடையாது. சரி, இப்படி இருந்தால் வேலைக்கே ஆகாது. இதுக்காக நாளைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது. அது நாளைக்கு பார்ப்போம். ஒரு நாள் 63 வரவு செலவு பார்த்துருவோமா. ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 470 வரைக்கும் ஏன் பண்ணியிருக்கோம். அது ஏன் பண்ணுறதுக்கு 6 hours ஒர்க் பண்ணியிருக்கோம். வந்து நம்ம பைக் பார்த்தீங்கன்னா 45 kilometer ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பெட்ரோல் மட்டும் ஒரு 2 லிட்டர் போட்டு 193 ஆச்சு.